Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே சிம்பிளான 2 வகையான சாதம் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு சாதம் பார்த்துடலாம். அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுமே அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே சிறிதளவு கறிவேப்பிலை இலைகள் இது எல்லாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சோண்டு வெள்ளை உளுத்து பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து விட்டுக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாயை நல்லா கிள்ளி விட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேங்க. இதில் இது கூடவே 2 பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு உள்ளார சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் துருவி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 4-5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்குறேன். தேங்காய் சேர்த்துட்டு இதனையும் நல்லா வதக்கி விட்ருங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்பவே சிம்பிளான எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியான சாதம் தாங்க. அடுத்ததாக தேவையான அளவு சாதம் எடுத்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சாதத்தை இதுக்குள்ளார சேர்த்துருக்குறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான சாதமாக இந்த தேங்காய் சாதம் இருக்குங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. மேலால் வேணும்னா கொஞ்சோண்டு மல்லித்தலை கூட தூவி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நமக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது அப்படியே பாக்ஸ்குள்ளாரையும் போட்டாச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம அடுத்த சாதத்தை பார்த்துடலாம். இந்த சாதம் நம்ம வீட்டில் அடிக்கடியெல்லாம் செய்ய மாட்டோங்க. செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் 1 டம்ளர் அளவு பச்சரிசியை நல்லா குக்கரில் விசில் விட்டு வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குழஞ்சிருந்ததுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு இந்த பச்சரிசி சாதத்தை எடுத்து இன்னொரு கப்பில் மாற்றிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை நல்லா குழைய விட்டுக்கோங்க. அதாவது ஒரு கரண்டி இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்து இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா காய்ச்சி மிதமான சூட்டில் இருக்கிற பாலாக உள்ளே சேர்த்துருக்குறேன். இல்லை 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அதுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சாதம் நம்ம அதிகமாக சேர்த்துருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு பால் அதிகமாக தேவைப்படும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் பால். இந்த சாதம் குழந்தைகளுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 ஏலக்காய் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளேவருக்காக அதை வேணாலும் பவுடர் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஏலக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சாதமும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இதுவும் ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. இது கூடவே நம்ம திராட்சை எல்லாம் வேணும்னாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த சாதத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சுருக்க தேங்காய் சாதம், அதுக்கப்புறமா பால் சாதம், இந்த 2 சாதமுமே ரெடியாக இருக்குது. நம்ம வீட்டில் அடிக்கடி இந்த 2 சாதத்தையும் செஞ்சு பாருங்கள். நமக்கு குறைவாக தான் டைம் இருக்குது, ஆனால் நமக்கு டக்குன்னு ஏதாச்சும் ரெடி பண்ணணும் அப்படி இருக்கிற சமயத்தில் எல்லாமே இந்த மாதிரி தேங்காய் சாதத்தையும் ட்ரை பண்ணலாம், பால் சாதத்தையும் ட்ரை பண்ணலாம். பால் சாதம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் அடிக்கடியெல்லாம் செய்ய மாட்டோம். ஸோ அதை இனிமேல் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இனிமேல் குழந்தைகளுக்காகட்டும் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்காகட்டும் இந்த மாதிரி சாதத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுமையான
ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இன்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.